சுபேகா நல்லா இருக்குல்ல இந்த சிப்ஸ்? ஆமாடா, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும் திங்கிறதுக்கு. மாமா, சிப்ஸ் எனக்கு தாங்க. யாருக்கு சிப்ஸ் கேக்குற? நான் உன் கூட பேசவே மாட்டேன். நீயும் என் கூட பேசாத. இனியா, இங்க வா அக்கா கிட்ட. டேய், எதுக்குடா அவள உன் கூட பேச கூடாதுன்றா? அக்கா, இந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதுக்கா. டேய், இந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? பிச்சு உனக்கு தான் தெரியாது. என்னடா அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே இருக்கா? அக்கா, எனக்கு சிப்ஸ் வாத்தங்க. அக்கா உனக்கு தாரேன். அவங்கிட்ட பேசவே பேசாத. பேசவே வேணாம். போட்டும். யார் பேச சொன்னா? ஏய், போப்ல. போயிட்டு சுபியா கிட்ட வாங்கிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ. நான் உனக்கு தரவே மாட்டேன். டேய், அந்த பிள்ளை அப்படி என்னதான்டா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? அஜின் மாமா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு போட்டு குடுக்குது இந்த பிள்ளை. அந்த பிள்ளை நீ ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்க, அதனால தான் அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லும். இல்லைனா அவ ஒண்ணு சொல்ல. யாரு இந்த பிள்ளையா சொல்லாது? இது சொல்லுங்கா. நேத்து கூட மாட்டி கொடுத்துருச்சு. அர்ஜுன் மாமா என்ன திட்டிட்டே இருக்காரு. அவங்க பிள்ளை தானே என்னதான் இருந்தாலும் முக்கியம். சுபிகா, மாமா தான் என்ன அடிச்சாங்க, மிரட்டுனாங்க. ஏய், அடிச்சனா? நான் எப்ப உன்னை அடிச்சேன்? நான் எப்ப உன்னை அடிச்சேன்? பிச்சிரேன் பாத்துக்க. நான்லாம் அடிக்கவே இல்ல. உன்னை மிரட்டுனே மட்டும்தான். பாத்தியா சுபிகா, போய் சொல்லுது இந்த பிள்ளை. ஏய், நீ மிரட்டி இருந்தா அடிச்சிருப்ப. எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி எல்லாம். அந்த பிள்ளை ஒண்ணு போய் சொல்லாதுடா. நீ எல்லா வேலையும் பண்ணிருப்ப. இனியா பாப்பா, இவன் கூட சேரவே சேராத. சுபிகா கூட மட்டும் சேரு, சரியா? வா அக்கா கிட்ட. சரிக்கா. சுபிகா, நான் உனக்கு சிப்ஸ் தாரேன். இவன் கூட சேரவும் சேராத, இவன் கிட்ட பேசவும் பேசாத. பேசவும் வேணாம், சேரவும் வேணாம். ரொம்ப ஓவரா பண்றா என்னமோ. டேய், அர்ஜுன் மாமா கூப்பிட்டு சொல்லவா? வேணாம் வேணாம், அவரு திட்டுவாரு. திட்டுவாருன்னு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஓவரா பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல், உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். அத நினைச்சாவே வயித்து கலக்குது. கலக்கும். மவனே, காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு எனக்கு அது வருது இது வருதுன்னு போ. பின்ன இருக்குடி உனக்கு. போவியா? ஆமா போவேன். என்னது போவியா? ஆமா. எப்படிடா உனக்கு மட்டும் ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறம் வரும்? அதெல்லாம் அப்படிதான். இனியா பாத்தியா, சரியான ஆளு இவன். நல்லா ஸ்கூல் போறதுக்கு பயந்துட்டு என்னென்ன வேலைலாம் பாக்குறான் பாரு. அந்த பிள்ளைய பத்தி பேசாத. அந்த பிள்ளைகிட்ட பேசவே பேசாத. இந்த பிள்ளைகிட்ட நான் நீ பேசவே மாட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் மாமாட்ட மாட்டி கொடுக்குது. சிரிப்பா பாரு. இனியா, சிரிப்பா இருக்குல்ல உன்னை பார்த்தா? ஆமாக்கா, மாமா பாவம் அப்பா திட்டுனாங்க. எவ்வளவு கொழுப்பு! உங்க அப்பா திட்டுனாங்கன்னு வேற சொல்றியே நீ. இரு எங்க அப்பா வரட்டும். எங்க அப்பா வந்ததும் எங்க அப்பா கிட்ட உன்னை சொல்லி கொடுக்குறேன் பாரு. யாரு? பெரியப்பாட்ட நீ சொல்ல போறியா? ஆமா, பாரு எங்க அப்பாட்ட நான் சொல்றேன். ஆளு மண்டே பாருடா. பெரியப்பா எப்படியும் இனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, உன்னிக்கெல்லாம் பண்ணவே மாட்டாரு. அவங்க அப்பா அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாருல, என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. பண்ணுவாருக்கா. பாப்போம் பெரியப்பாட்ட வந்தது சொல்லி பாரு. நான் சொல்லுவேனே. இனியாமா, ஐ அப்பா, இவன் உன்னை திட்டானா குட்டி தம்பி? ஆமாப்பா, இப்ப கூடவா? டேய், உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? மாமா, இந்த பிள்ளை போய் சொல்லுது. நான் அந்த பிள்ளையை திட்டவும் இல்ல, நான் பேசவும் இல்ல. சுபியை கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சுபி என்ன செஞ்சான்? ஆமா மாமா, இப்ப கூட இந்த பிள்ளைக்கு சிப்ஸ் தரவே மாட்டேன்ட்டான். பாவம், இந்த பிள்ளை அழுதுட்டே இருந்துச்சு. தருவேனான்ட்டான். பாத்தியா, இப்ப கூட உன்னோட வேலையை காமிச்சிருக்க நீ. சுபியக்கா போய் சொல்லுது. உங்க பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது. செல்வேக்கா, சத்யாவை கிளம்ப சொல்றீங்களா? ஏன்பா? முக்கியமான வேலை இருக்கு, என்னால் இங்கே வர முடியாது. நான் வந்தாலும் பாப்பாவை பார்த்துக்கணும் வேற. அதான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா அங்கேருந்தே நான் வேலையை பார்த்துப்பேன். வர்றதுக்கு ரெடி தானேக்கா? நேற்று கூட சத்யா சொன்னுச்சே. அவ வரேன்னு தான் சொல்றா. அவ வரலன்னு சொல்லல, கிளம்புறேன்னு தான் சொல்றா. நான் போயிட்டு அவளை கிளம்ப சொல்றேன்ப்பா. என்ன ஒன்று, புதுசா இருக்கும் இடம். கொஞ்சம் அவ ஏதாவது கோவப்பட்டா அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இல்லைக்கா, அதெல்லாம் நான் சத்யாவை பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் கிளம்ப மட்டும் சொல்லுங்க. கூடவே வேணா இவனை கூட்டிட்டு போறீங்களா? யாரு? இவனையா? அங்கே கூட்டிகிட்டு போய் இவனுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் பஞ்சாயத்து என்னால் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாதுக்கா. வேண்டாம், நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது.
என்னடா வரியா? வரலன்னா போ. சரிப்பா, சத்யாட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, கிளம்ப சொல்லுங்க, அப்படியே போகிறோம். சரிப்பா, நான் சொல்றேன். எம்மா வசந்தி, சத்யா நல்லா இருக்கலா? என்னத்த நல்லா இருக்காக்கா, என்ன முடியாம தான் இருக்கு. அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுக்கா, ஒன்று கூட ஞாபகமே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் ஞாபகம் இருக்குக்கா. இப்போ உள்ளதே எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கா. என்ன வசந்தி சொல்ற? இப்போதைக்கு உள்ளது எதுவுமே ஞாபகம் இல்லையா அவளுக்கு? எதுவுமே இல்லக்கா, அவளுக்கு பிள்ளைங்க கூட ஞாபகம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாவம் போல இருக்கு. என் தம்பியை பார்த்தாதாக்கா ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியா? அட கடவுளே, ச்சே, இப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு நிலைமை வரணும். ஏன் வசந்தி, இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா நீ? எப்படிக்கா நமக்கு தெரியும்? யாரு என்னன்னே தெரிய மாட்டுக்கு. உங்களுக்கு எதுவும் விவரம் தெரியுமாக்கா? எதுவும் காத்து வாக்குல பேச்சு வாக்குல எதுவும் உங்களுக்கு காதுக்கு சேதி வந்துச்சா? யாருன்னே கண்டுபிடிக்க முடியலக்கா. யாருதான் அப்படி தூக்கி போட்டிருப்பான்னு தெரியல. வசந்தி, ஒன்றும் இல்லை, ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. நான் சொல்லிவிட்டு நீ வாட்டுக்கு போய் நான் தான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் பேசிவிட்டேன்னா தப்பா போயிருமுடி. அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஐயோ அக்கா, நீங்கள் சொன்னீங்கன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேக்கா. முதல்ல எனக்கு யார் என்னன்னு சொல்லுங்க. இது யாரா இருக்கும் எவரா இருக்குன்னு ஒன்றும் புடிவிட மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சவ தான் வசந்தி, உனக்கு அவளை பிடிக்காதவ தான். ஆனால் நான் சொன்னேன்னு நீ அவகிட்ட கேட்டக்கூடாது, சரியா? நான் தான் சொன்னேன்னு நீ கேட்கக்கூடாது. பிடிக்காதவளா? ஏக்கா யாரு? வசந்தி, பிடிக்காதவனே உனக்கு ஞாபகம் வரலையா யாரு என்னன்னு? அவ்வளோ பெரிய விரோதியெல்லாம் நமக்கு இல்லையேக்கா. உனக்கு பிடிக்காதவதாம வசந்தி. யாராக்கா இருக்கும்? குடிய கெடுத்தவள அவதாண்டி. நல்லா யோசிச்சு பாரு யாருன்னு. ஏக்கா, இப்ப புடிபடுது, அந்த நெட்டச்சி தானே? கரெக்டா சொல்லிட்டா. அவளே தாண்டி, அவளே தான். எனக்கு காதோட கேட்டுச்சு. என் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா பத்தியா, அவ தான் சொன்னா. அவன் கண்கூட பாத்திருக்காட்டி ஏதோ காக்கா கத்திட்டு இருந்துச்சா, உச்சு உச்சுன்னு விரட்டினாலாம். அப்ப சத்திய வெளியில பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தாலாம்ல, அப்படியா? இல்லக்கா, எனக்கு பிடிக்காதவன்னு சொன்னிய பத்தியலா, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவதான் அந்த வேலை பார்த்தாலாண்டி. தெரியுதுக்கா. எக்க வாரா வாரா. வசந்தி, நான் தான் சொன்னேன்னு சண்டை போட்டுறாதம்மா, நான்னு சொல்லிடாதம்மா. ஐயோ, உங்களை எப்படி நான் சொல்லுவேனா? என்கிட்ட ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்கன்னா அதை போய் நான் சொல்லுவேனா? நீங்க என்ன சொல்ல மாட்டேக்கா? வரட்டும் அவ. வசந்தி அக்கா, உங்க நாத்தனார் நல்லா இருக்காவளா? இருக்காவ. என்னக்கா, ஏதோ நினைவு இல்லைன்னு கேள்விப்பட்டான், அப்படியா? எங்க வீட்டுக்கு கூட விஷயம் தெரியாம இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாம மட்டும் இருக்காதடி. ஏக்கா, ஊரே தெரியும்க்கா விஷயம் என்னன்னு. எங்களுக்கு தெரியாம எப்படிக்கா இருக்கும்? நாங்க தானக்கா நியூஸே சேகரிக்கிறவ. அதான் ஊர்ல உள்ள யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியாம மட்டும் இருக்காதடி. மத்த யாருக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்றது? எப்படா என் குடும்பம் அழிவுன்னு நினைச்சு தானே திருறாளுவ எல்லாரும். இந்த அக்கா என்ன அப்படி சொல்லுது? எடி குடத்தை தூக்கு போவோம். எடி நெட்ட என்ன அப்படி நிக்க? தண்ணி நான் பிடிச்சிட்டு தான் வரணும். என் கூட பிடிக்காமல கிடக்கு, உங்க வாளியெல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, நீ பிடிச்சிட்டு வா. ஆமா. சரி வசந்திக்கா, நாங்க போறோம். போங்க. இன்னும் யாரு மேல கள்ள தூக்கி எறியுது என்ன பாருங்க. ஏக்கா, பார்த்து பேசுங்க வார்த்தையெல்லாம். யார் மேல கள்ள தூக்கினா? உங்க நாத்தனார் மேல நாங்களாக்க கள்ள தூக்கி ஓட்டோம். நீங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. போட்டது யாருன்னு எனக்கு என்னமா தெரியும்? நான் ஒன்னும் சொல்லல, சாதாரணமா பொதுவா தான் சொன்னேன். பொதுவான அப்ப நான் போட்டேன்னு சொல்லுதீங்களா? ஒன்னும் சொல்லலம்மா, புரியுறவளுக்கு புரியும். எவ ஓட்டாலோ அவளுக்கு நல்லா தெரியும். எல்லையா எங்க பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அது அவளுக்கு தான் தெரியும். யாவும் இல்லாம பிள்ளைய கூட அவளுக்கு யார் என்னன்னு தெரியல. அப்படி அவ மேல அவங்களுக்கு என்ன கடுப்போ? தூக்கி போறதா இருந்தா ஏன் தலையில போட்டிருக்கணும்? அவ மேல எதுக்கு போட்டிருக்கணும்? நல்லா நிக்கா பாருவளு. ஏக்கா, நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை, பாத்துக்கிடுங்க. நான் கரெக்டா தான் பேசுறேன். பண்ணோளுவ நிக்கிறாளுக பாருங்க, வாய் திறக்காம கூட. வசந்தி, என்னடி? என்னடி வாயை திறக்காம நிக்கலுன்னு? நான் தான் வாயை திறக்காம நிக்கேன். என்ன சொல்றியோ? புரிஞ்சா? சரி. ஏக்கா, அப்ப இந்த நெட்டை தான் போட்டிருப்பான்னு சொல்றியா நீ? இங்க பாருங்க, வந்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு நீங்க போங்கம்மா. உங்ககிட்ட நான் சொன்னேன்னா? புரிஞ்சா சரியா? தள்ளுங்கடி இன்னைக்கு. நெட்ட வா, பேசிக்கிறலாம். இருடி, இன்னைக்கு உங்களை ஒரு வழி பார்க்காம வர மாட்டேன். நானும் போன போதுன்னு பார்த்தா ஓவர பேசிட்டு இருக்க என்ன? கிழவி, என்னங்கடி? தள்ளுங்கடி.
என் குடம் நிரம்பிருச்சு, நான் தூக்கிட்டு போறேன். எங்க தூக்கிட்டு ஓடுற? நான் என்னடி பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு யாருக்கு தெரியும்? இங்க யாரு நீ பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. என் மேல கோவம்னா என்கிட்ட பேசு. அந்த அக்கா கிட்ட ஏன் பேசுற கோவப்படுற? ஏ வசந்தி, நீ பாத்தியா? நான் தூக்கி போட்டதை நீ பாத்தியா? அம்மா வசந்தி, இவோட்டெல்லாம் நீ சண்டை போட முடியாது. வா வா வீட்டுக்கு போயிருவோம். ஆமாடி, நீ போட்டதை நான் பார்த்தேன். ஏ நெட்ட வா பாத்துக்கிறலாம். என்னடி என்ன பாத்துக்கிருவியா? என்ன பாத்துக்கிருவியா? உனக்கு அன்னைக்கு கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற. உயிரோட வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? அடியே இன்னைக்கு இருடி, உன்னை என்ன பண்றது தெரியுது. ஆனா இன்னைக்கு தானே தெரியுது நீ தானே தூக்கி போட்டிருக்க அப்படின்னு. இத்தனை நாளா இதெல்லாம் தெரியாம போச்சு. ஏதோ நான் உன்னை ஒரு நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு கேடு கட்ட மோசமானவளா இருப்பன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன சொன்ன? நினைச்சி பார்க்கலையா? அப்போ நான் தான் தூக்கி போட்டேன்னு முடிவே பண்ணிட்டியா நீ? ஆமா, நீ தான் தூக்கி போட்டாடி, நீ தான் தூக்கி போட்ட. ஊரே சொல்லுது, நான் என்ன சொல்றதுக்கு? சரி பார்த்துக்கலாம். நீ யாரை வேணா கூட்டி வா, பார்த்துக்கலாம். எடி என்னடி சண்டை சின்னதாவே இருக்கு, அடிச்சுக்கிற மாட்டாளுவ. நெட்டை இருக்க பாக்குக்கு தூக்கி அவளை ஒரு போடு போட்டேன்னா போய் சேர்ந்துருவா. இவ எனக்கு நானு நிக்கா, சண்டையை பெருசாக்கு. வசந்தி, அப்போ நெட்டச்சி தான் போட்டான்னு நீ சொல்றியா? ஆமாங்கடி, இவ தான் போட்டா ஊரே சொல்லுது. நான் சொல்றதுக்கு என்ன? நெட்ட பாத்துக்கப்ப, நீ தான் போட்டேன்னு இவ சொல்லுதா? எவ்வளோ திமிரு இருந்தா என்னையவே நீ சொல்லுவ? எப்போ பார்த்தாலும் என்னையும் சொல்லிட்டு இருக்க நீ. போட்டது நீ தானே, உன்னதானே நான் சொல்ல முடியும். அடியே இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி நானு. அடி நான் இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. பாத்துரலாம் வாடி. சூப்பரே. I'm